அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பாபாவங்க அவர்கள் கணித்து சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய கணிப்புகள் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறதுங்க. ஏன்னா பாபாவங்க அவர்களுடைய கணிப்புகள் பார்த்தீங்கன்னா பெருமளவில் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உலகளாவிய மக்கள் மத்தியில் அவங்களுடைய ஜோதிட ரீதியான கணிப்புகளாகட்டும் இல்லை உலக நிகழ்வுகளாகட்டும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக சில விளைவுகள் ஏற்படுவதாகவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதியில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள், நற்பலன்கள், அனுகூலங்கள் என்னென்ன விஷயங்கள்ல கிடைக்கப்பெற போகிறது, அதே மாதிரி என்ன மாதிரியான எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறது ரொம்பவே நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா பாபாவங்க அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கணிப்பு அப்படின்றது பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக அமைய இருக்கிறது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு கடுகளவு முயற்சி கூட பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வரூப வெற்றியை பெற்று தருவதாகவும் விளங்குகிறதா. அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்தை இந்த காலத்தை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காலநிலைகள் கனிந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். காரியங்களில் தொய்வு ஏற்பட்டாலும் முடிவில் நன்மை நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு மனசஞ்சலம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மனசஞ்சலம் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூடுதலாக அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம். அரசாங்க ரீதியிலான அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களது பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கள் பெறுங்க. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய மனவலிமை உண்டாக பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் பெறும். அரசியல்வாதிக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் கவலை ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க. பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்கிறதுல ஆர்வமும் காட்டுவீங்க. எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்கிறது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே சேரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது. அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகள் உருவாகலாம்.
அதே போல் காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லை குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகலப் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக வருங்க. அதே போல் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும். செல்வாக்கு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறுவீங்க. இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். தங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கலாம். பிரிந்து சென்றவங்க மீண்டும் தங்களை நாடி வருவாங்க. நிதானமாக பேசுறது நன்மையை தரும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். எதிர்பார்த்த தகவல்களும் தக்க சமயத்தில் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்கப்பெறுவீங்க. வேலையில் இருப்பவங்களுக்கு எந்த ஒரு கடினமான காரியத்தையும் மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். வீட்டில் சூழ்நிலை மிகவும் நன்றாகவே இருக்குங்க. தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வீட்டின் பெரியவர்களும் தங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தங்களினுடைய அதிர்ஷ்டம் என்று பிரகாசிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. இருப்பினும் சில பல நேரங்களில் எதிர்பாராத நிதி சிக்கல்கள் உருவாகலாம். அதே நேரம் சக ஊழியர்களுடன் பேசும்போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. இருப்பினும் பண விஷயத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பீங்க. தங்களுடைய நிதிநிலை வலுவடையவும் ஆரம்பிக்கலாம். தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற வலுவான வாய்ப்புகள் அமைய பெறுங்க. வணிகர்கள் முதலீடு செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவாங்க. எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. வேலையில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் அவசரமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய நற்பெயர் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை பளுவும் சற்று அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் துணைந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதிலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிறப்பான உணவு உண்ணவும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அலுவலகத்தில் தங்களுடைய நற்பெயர் மற்றும் மரியாதை அதிகரிக்க செய்யும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். தங்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய வேலையில் முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம். பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமும் அடைவீங்க. வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும். உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைஞ்சிடும். தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும். மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும். அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது. பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தால் மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க.
இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. விசேஷங்கள்ல முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயரும்.